அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு டிஎன்இபியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் அவங்களுக்கு பயன்படக்கூடிய பார்ட் 3ல பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுடைய சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு 11th யூனிட்டாக பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் நம்ம கார்லேஷன் ரிலேட்டடாக 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் இன்றைக்கி பார்க்கலாம். நேற்றுக்கு கார்லேஷனில் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி அது ரிலேட்டடாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இதை டெஸ்ட் மாதிரி எழுதுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் பாசிட்டிவ் கார்லேஷன் இஸ், இது எல்லாமே உங்களுக்கு எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய 9th யூனிட் தான் இந்த இது. அதுலேருந்து தான் உங்களுக்கு இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 7 கொஸ்டின்ஸ் வேறு புக்கிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் எடுத்திருக்கேன். பாருங்க, எக்ஸாம்பிள் ஃபார் பாசிட்டிவ் கார்லேஷன் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட், ரீபேமெண்ட் பீரியட் அண்ட் இஎம்ஐ, வெயிட் அண்ட் இன்கம் கொடுத்துருக்கு. அப்போ இதில் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் கார்லேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கரெக்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது என்னன்னா நெகட்டிவ் கார்லேஷன். ரீபேமெண்ட் பீரியட் அண்ட் இஎம்ஐ இதுவும் நெகட்டிவ் கார்லேஷன் தான் வரும். வெயிட் அண்ட் இன்கம் பார்த்துட்டோம்னா இதுக்கு வெயிட்டுக்கும் இன்கம்க்கும் எந்த ஒரு கார்லேஷனும் இல்லை. அதாவது வெயிட்டுக்கும் இன்கம்க்கும் தொடர்பு இல்லாதங்காட்டி இது என்னன்னு சொல்லுவோம்னா நோ கார்லேஷன். கார்லேஷன் அப்படின்னா தமிழில் ஒட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இஃப் த வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் மூவ் இன் சேம் டைரக்ஷன் தென் த கார்லேஷன் இஸ் செட் டு பி நெகட்டிவ், பாசிட்டிவ், பர்ஃபெக்ட் பாசிட்டிவ், நோ கார்லேஷன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் மூவ்ஸ் இன் சேம் டைரக்ஷன் தென் த கார்லேஷன் இஸ் செட் டு பி பாசிட்டிவ். அடுத்து, இஃப் த வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் தென் த கார்லேஷன் இஸ் செட் டு பி நெகட்டிவ், பர்ஃபெக்ட் பாசிட்டிவ், பாசிட்டிவ், நோ கார்லேஷன். அப்போ என்னது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் 0 to infinity, -1 to +1, -1 to 0, -1 to infinity. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னாவே எப்போ அதனோட வேல்யூஸ் உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், -1 to +1. அடுத்து, if r of x, y equal to 0, the variables x and y are said to be. x and y இந்த இது என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் கார்லேஷன், நோ கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். r of x, y equal to 0னா இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் எப்படி இருக்குன்னா நோ கார்லேஷன். அடுத்து, the correlation coefficient is r of x, y equal to sigma x, sigma y divide by covariance of x, y. இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா டைரக்டா அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்தது, r of x, y equal to covariance of x, y divide by sigma x, sigma y. r of x, y equal to covariance of x, y divide by sigma y. அடுத்தது, r of x, y equal to covariance of x, y divide by sigma x. இதில் ஆன்சர் என்னது, r of x, y equal to covariance of x, y divide by sigma x into sigma y. இதை standard deviation of x into standard deviation of y ன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, if 2 variables moves in decreasing direction then the correlation is positive, negative, perfect negative, no correlation கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு வேரியபிளும் எப்படின்னு சொல்லியிருக்காங்க, moves in decreasing direction. அப்போ ஆன்சர் என்னன்னா பாசிட்டிவ். டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா அது நெகட்டிவ். இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். எப்படி ஆனாலும் ஒரே டைரக்ஷன்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன்னா நெகட்டிவ் கார்லேஷன். அடுத்து, த பர்சன் suggested a mathematical method for measuring the magnitude of linear relationship between 2 variables x and y is Carl Pearson, Spearman, Croxton and Cowden, Ya Loon Cho. அப்போ இதில் எந்த இதுனா, அதாவது மேத்தமெட்டிக்கல் மெத்தட் ஃபார் மெஷரிங் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். அது கண்டுபிடிச்சது யாருன்னா கர்ல் பியர்சன். இந்த ஸ்பியர்மேனுக்கு என்ன சொன்னோம், ரேங்க் கார்லேஷன் தான் சொன்னோம். அடுத்தது,
If r equal to minus 1, then the correlation between the variables r equal to minus 1 இருந்துச்சு அப்படின்னா perfect positive, perfect negative, negative, no correlation. இப்போ r equal to exactா minus 1 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா perfect negative சொல்லுவோம். r equal to plus 1 இருந்துச்சுன்னா அது perfect positive வரும். no correlation னா r equal to 0. அடுத்து பாருங்க, the coefficient of correlation describes correlation எப்படி சொல்லலாம்? The magnitude and direction, only magnitude, only direction, no magnitude and no direction. Coefficient of correlation நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டு வேரியபிள், மினிமம் ரெண்டு வேரியபிள் சொல்லுவோம். இப்போ உங்க magnitude and direction ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு ப்ராப்ளம். 11th one பாருங்க, if covariance of x comma y equal to minus 16.5, sigma x squared equal to 2.89, sigma y squared equal to 100, find the correlation coefficient. நான் நேற்றுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தான் ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு சொன்னோம். அப்போ correlation coefficient அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். r equal to covariance of x comma y divide by sigma x into sigma y. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது? வேரியன்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். 2.89 சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 2.89. இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்க வேண்டாம். இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 289 கிடைக்கும். 289ங்கிறது 17 ஸ்கொயரோடைய ஆன்சர் தான் 289. அப்போ 1.7 போட்டோம்னா நம்மளுக்கு சிக்மா எக்ஸ் கிடைச்சிடும். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 1.7. அதாவது 17 ஸ்கொயர், 17 ஸ்கொயர்னா 289. அப்போ 1.7 இன்ட்டு 1.7 வச்சிங்கன்னா 2.89 கிடைச்சிடும். அதே மாதிரி சிக்மா ஒய் 100 இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்னது? 10 கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். நான் சொல்கிறேங்காட்டி உங்களுக்கு லேட் ஆகும், சொல்லிகிட்டே போடுறேங்காட்டி. அதே நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டிங்க 1.7 இன்ட்டு 10. அப்போ இங்கே மைனஸ் 16.5 இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 17 வரும். இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா நீங்கள் கேன்சல் கூட பண்ண வேண்டாம். இந்த 4 சாய்ஸை பாருங்கள். இது 17க்கும் இதுக்கு என்ன 0.5 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 0. அதாவது 1க்கு நியராக தான் இருக்கும். அப்போ இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 1க்கு நியராக எது இருக்குது? இதுதான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர், நீங்கள் போட்டுடலாம். அடுத்தது ஒரு ப்ராப்ளம் தான் பாருங்க. the correlation coefficient from the following data. இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு correlation coefficient கேட்குறாங்க. n equal to 25, summation x equal to 125, summation y 100, summation x squareங்கிறது 650, summation y squareங்கிறது 436, summation xyங்கிறது 520 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்மளுக்கு correlation coefficient ஃபார்முலா என்னன்னா, இங்கே n summation x எல்லாம் வருதுல, அப்போ நம்ம இந்த ஃபார்முலா படிச்சோங்களே, n into summation xy மைனஸ் இது அப்படியே தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மேலே டிவைட் பை n into summation இங்கே x ஸ்கொயர்ட் மைனஸ் summation x the whole square. இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இன்ட்டு மறுபடியும் இதே மாதிரி y எழுதும். n into summation y square minus summation y the whole square. இங்கே கொடுத்துருக்கிற என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா இது பண்ணிக்கணும். அதுக்காக தான் நேற்றுக்கு உங்களுக்கு 2-3 ஃபார்முலா சொன்னேன். இப்போ என்னங்கிறது என்னது? 25. சமேஷன் xyங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 520 கொடுத்துருக்காங்க. மைனஸ் சமேஷன் எக்ஸுங்கிறது என்னது? 125 இன்ட்டு சமேஷன் ஒய்ங்கிறது 100 டிவைட் பை இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டில் போடணும். என்னங்கிறது 25. அப்புறம் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு இது என்னது? 650 மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ சமேஷன் எக்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 125. இப்போ 125 த ஹோல் ஸ்கொயர் போடுவோம். அடுத்தது இன்ட்டு இங்கே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே n, அப்போ 25 இன்ட்டு சமேஷன் ஒய் ஸ்கொயர் இங்கே 436 மைனஸ் சமேஷன் ஒய்ங்கிறது என்னது? 100
the whole square. இப்போ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளை பண்ணணும். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதாக தெரியும். நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 13,000 மைனஸ் இது அப்படியே 00 வந்துடும் 12500. அப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்ததுமே இந்த ரெண்டும் ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னு பாருங்கள், இங்கே மேலே வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அடுத்து இங்கே 25 into 650 இதை மல்டிப்ளை பண்ணால் 16,250 வரும். மைனஸ் 125 into 125னா 15,625 கிடைக்கும். இன்ட்டு 25 into 436 போட்டோம் அப்படின்னா 10,900 மைனஸ் இங்கே வந்து 10,000 வரும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா மேலே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா மேலே சிம்பிளை பண்ணோம்னா 500 டிவைட் பை இது 16,250 மைனஸ் 15,625 இது போட்டிங்கன்னா 625 கிடைக்கும். இது ஸ்கொயர் ரூட்குள்ளே தான். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10,900லேருந்து 10,000 சப்ராக்ட் பண்ணோம்னா 900 கிடைக்கும் ஸ்கொயர் ரூட்டில். அப்போ இங்கே நீங்கள் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா 625ங்கிறது எதனோட ஸ்கொயருன்னு தெரியும், 25ஓட ஸ்கொயரு. அடுத்து 900 அப்படிங்கிறது 30. இப்போ இதை இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது 1 டைம் இது 2 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் என்னது 2/3ன்னு இருக்குது. இப்போ 2/3 சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து அடித்தோன்னா 0 பாயிண்ட் இங்கே 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 20 வரும். அப்போ 6 3 18 மறுபடியும் 2 அப்போ 6 3 18 6 3 18 இப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ இதை எப்படி போனால் 0.667 உங்களுக்கு இங்கே 3 டிஜிட் கொடுத்துருக்கங்காட்டி தான். அதாவது 5 ஆர் மோர் தென் 5னா நம்ம ப்ரீவியஸாக ஒன்று சேர்த்திக்குவோம். அதனால் 0.667 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே பாசிட்டிவில் தான் இருக்குது ஆர் வேல்யூ. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0.667. இந்த ப்ராப்ளம் சேம் 12th ப்ராப்ளம் மாதிரியே தான். இங்கே வேல்யூஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா n ஈக்குவல் டு 11, சமேஷன் x ஈக்குவல் டு 117, சமேஷன் yங்கிறது 260, சமேஷன் x ஸ்கொயருங்கிறது 1313, சமேஷன் y ஸ்கொயருங்கிறது 6580, சமேஷன் xyங்கிறது 2827. The correlation coefficient A, B, C, D 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக போட்ட அதே மாதிரி நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்துட்டோன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸு. When the relationship is of a dash nature, the appropriate statistical tool for discovering and measuring the relationship and expressing it in brief formula is known as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. When the relationship is of a quantitative nature, the appropriate statistical tool for discovering and measuring the relationship and expressing it in brief formula is known as correlation. அடுத்து if r equal to 0.3, r square will be 0.09, 0.009, 0.0009, அடுத்தது 9 கொடுத்துருக்காங்க. அப்போ r ஸ்கொயருங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஆன்சர் 0.09. அடுத்து பாருங்க, the coefficient of correlation is independent change of dash and dash ன்னு கொடுத்துருக்கு. The coefficient of correlation is independent change of scale and origin. அடுத்து the coefficient of correlation is under root of dash ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெக்ரெஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு என்னன்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த கார்லேஷனுக்கு ஃபார்முலா எழுதலாம். அந்த ஃபார்முலா உங்களுக்கு ரெக்ரெஷன் முடிச்சுட்டு கொடுக்கலாங்கிறதுக்காக கொடுக்கல. இந்த பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இஸ் அண்டர் ரூட் ஆஃப் 2 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ், அதாவது bxy இன்டூ byxன்னு போடுவோம்.
அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் bxy இன்ட்டு byxன்னு வரும். இது வந்து நம்ம ரெக்ரெஷன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்காக தான் இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதுவும் ரெக்ரெஷனுடைய ஒரு காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு இதுவும் இந்த டைப்லையும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து the coefficient of correlation has no limit, can be less than 1, can be more than 1, varies between plus or minus 1 ன்னு கொடுத்துருக்கு. அப்போ coefficient of correlation value varies between plus or minus 1. அடுத்து பாருங்க, the probable error of the coefficient of correlation is, coefficient of correlation ஓட probable error என்ன அப்படின்னா, probable errorங்கிறது r equal to 0.6745 into 1 minus r square divide by square root of n. nங்கிறது இந்த number of observations, அந்த pair of observations இருக்குங்களா, அதுதான் இங்கே n ன்னு சொல்லுவோம். அப்போ probable error of coefficient of correlation கேட்டாங்கன்னா 0.6745 into 1 minus r square divide by square root of n. இதை என்னன்னு சொல்லுவோம்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது என்னன்னா SEன்னு குறிப்போம். PEனா ப்ராபபிள் எரர். இது 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. அப்போ ப்ராபபிள் எரரை நம்ம எப்படியும் எழுதலாம் 0.6745 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர்னு ஷார்ட்டாக கூட எழுதிடலாம். அடுத்து the limits of the correlation in the population would be, இதை வந்து பாப்புலேஷன் காட்டி இதை ரோன் குறிப்போம். அப்போ அதனோட வேல்யூன்னா r பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரர். r பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரர் அப்படிங்கிறது தான் லிமிட்ஸ் ஆஃப் த காரிலேஷன் இன் தி பாப்புலேஷன் would beingனா r பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரர். அடுத்தது இஃப் த வேல்யூ ஆஃப் r இஸ் லெஸ் தேன் தி ப்ராபபிள் எரர், அந்த ப்ராபபிள் எரர் r வேல்யூ, உங்களுக்கு இந்த r வேல்யூ வந்து ப்ராபபிள் எரர் கூட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, லெஸ் தேன் தி ப்ராபபிள், r is less than the probable error, there is no evidence of correlation. அப்போ probable error கூட உங்களுக்கு r value கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு correlation இல்லை அப்படின்னு சொல்லுவோம். That is the value of r is not significant. அது இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதே சைடில் இருந்தால் இது சொல்கிறக்கு ஈஸியாக இருக்கும்னு இங்கே எழுதிக்க பாருங்க. If the value of r is more than 6 times the probable error விட 6 times r value அதிகமாக இருந்துச்சுன்னா the existence of correlation, அதாவது அங்கே correlation இருக்குன்னு சொல்லுவோம். that is the value of r is significant. rங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும், அதாவது correlation அங்கே சொல்ல முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இஸ் ஆல்சோ கால்டு, இதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு சொல்லணும்னா ப்ராடக்ட் மூமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து ப்ராடக்ட் மூமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனுடைய இன்னொரு பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.